Jio பொதுவா பெஸ்ட் பிராட்பேண்ட் பிளான் ப்ரீபெய்ட் பிளான் தான் அனௌன்ஸ் பண்ணி அவங்களுடைய காம்படிட்டர்ஸ்க்கு டஃப் காம்படிஷன் கொடுப்பாங்க. அதாவது மற்ற டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் வோடஃபோன் அதுக்கப்புறம் ஏர்டெலுக்கு டஃப் காம்படிஷன் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து அவங்களுடைய போஸ்ட்பெய்ட் பிளான் ஒன்று அனௌன்ஸ் பண்ணி பயங்கர காம்படிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஜியோ வந்து ரீசெண்டாக ஒரு புது போஸ்ட்பெய்ட் பிளான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதோட பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ போஸ்ட்பெய்ட் பிளான் ப்ளஸ். இது வந்து அனௌன்ஸ் பண்ணி இது கீழே நிறைய ஆஃபர்ஸும் கொடுத்துருந்தாங்க. இவங்க அனௌன்ஸ் பண்ணி அடுத்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் அதுக்கப்புறம் வோடஃபோன் ஐடியாவுடைய ஷேர் வேல்யூ ரொம்பவே டவுன் ஆயிடுச்சு. இன்னும் சொல்ல போனால் வந்து ரொம்பவே லோ வேல்யூ வந்து அதை டச் பண்ணதாக தெரிய வந்தது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஜியோ ஆஃபர்ஸ் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஓரளவுக்கு பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜியோவுடைய இந்த போஸ்ட்பெய்ட் பிளான் ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் இதுதான் அவங்களுடைய போஸ்ட்பெய்ட் பிளான் ப்ளஸ். இந்த லிஸ்ட் ஆஃப் பிளான்ஸ் தான் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க டேட்டா மட்டும் பெஸ்ட்டாக கொடுக்கல, அது கூடவே வந்து நிறைய ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஃப்ரீ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து இன்னும் பெஸ்ட் சைடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி ஜியோ வர்சஸ் ஏர்டெல் வர்சஸ் வோடஃபோன் ஐடியாவுடைய போஸ்ட்பெய்ட் பிளான்ஸ் தான் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். அந்த கம்பேரிசனில் முதல்ல ₹399 to 600 போஸ்ட்பெய்ட் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 3 டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸுமே ஆஃபர் பண்ணுறாங்க. அதாவது ஜியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹399 வந்து உங்களுக்கு 75 GB டேட்டா தராங்க. அதே ஏர்டெல் வந்து உங்களுக்கு 399 கிடையாது, 499 வச்சுருக்காங்க. அதில் 75 GB தராங்க. வோடஃபோனில் வந்து உங்களுக்கு 399 இருக்குது, 499 இருக்குது. 399 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 GB தராங்க டேட்டா. அதே 499 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 GB தராங்க. அடுத்ததாக எஸ்எம்எஸ் அண்ட் வாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ அண்ட் ஏர்டெல் வந்து உங்களுக்கு அன்லிமிட்டடாக தராங்க. அதே வோடஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 399ல் 100 எஸ்எம்எஸ்னு ஒரு லிமிட் வச்சுருக்காங்க. அதே வந்து 499ல் வந்து உங்களுக்கு அன்லிமிட்டடாக இருக்குது. அதே ஓடிடி பிளாட்ஃபார்ம் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோன்னு வந்து 399ல் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் அதுக்கப்புறம் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் எல்லாமே விஐபி சப்ஸ்கிரிப்ஷன் தராங்க. அதே ஏர்டெல் வந்து 499ல் வந்து உங்களுக்கு அமேசான் பிரைம் ஒரு வருஷத்துக்கு தராங்க. வோடஃபோன் ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ₹399க்கு வந்து வி மூவிஸ் வந்து டிவி சப்ஸ்கிரிப்ஷன் தராங்க. 499ல் வந்து உங்களுக்கு அமேசான் பிரைம் சப்ஸ்கிரிப்ஷன் தராங்க. அதே ஜியோடைய 599 பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜியோவில் மட்டும்தான் இருக்குது, மற்ற 2 டெலிகாம் ஆப்ரேட்டரில் இல்லை. இதில் வந்து உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் அதாவது 399ல் இந்த மாதிரி அன்லிமிட்டட் வாய்ஸ் கால்ஸ், எஸ்எம்எஸ், ஓடிடி பிளாட்ஃபார்ம் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம், டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் எல்லாமே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. கூடவே வந்து உங்களுக்கு 100 GB டேட்டா கொடுக்குறாங்க. ஸோ ஓவரால் 399 to 600 போஸ்ட்பெய்ட் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்வியஸாக ஜியோ தான் இங்கே பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க. அடுத்ததாக ஏர்டெல் பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ₹601 to 800 போஸ்ட்பெய்ட் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜியோ வந்து உங்களுக்கு 799 போஸ்ட்பெய்ட் பிளான் வச்சுருக்காங்க. ஏர்டெல் வந்து 749 பிளான் வச்சுருக்காங்க. வோடஃபோன் வந்து 699 போஸ்ட்பெய்ட் பிளான் வச்சுருக்காங்க. ஸோ ஜியோவுடைய 799 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுலேயும் உங்களுக்கு அன்லிமிட்டட் எஸ்எம்எஸ், வாய்ஸ் கால், எல்லா ஓடிடி பிளான்ஸ்க்கான விஐபி சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. கூடவே வந்து 150 GB தராங்க. அதே ஏர்டெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 749ல் வந்து உங்களுக்கு அமேசான் பிரைம் 1 year சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. அன்லிமிட்டட் வாய்ஸ் கால், எஸ்எம்எஸ் இருக்குது. 125 GB தராங்க. அதே வோடஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் வந்து உங்களுக்கு அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் இருக்குது, பட் எஸ்எம்எஸ் வந்து உங்களுக்கு 100 அப்படின்னு லிமிட் பண்ணுறாங்க. 1 yearக்கான அமேசான் பிரைம் வந்து இங்கே கொடுக்குறாங்க. கூடவே வந்து உங்களுக்கு 100 GB டேட்டா தராங்க. அடுத்ததாக ₹1000 போஸ்ட்பெய்ட் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜியோ வந்து ₹999 வச்சுருக்காங்க. ஏர்டெல் வந்து 999 வச்சுருக்காங்க. வோடஃபோன் வந்து 1099 வச்சுருக்காங்க. அகைன் வந்து உங்களுக்கு ஜியோவில் வந்து அன்லிமிட்டட் வாய்ஸ் கால்ஸ், எஸ்எம்எஸ் இருக்குது. உங்களுக்கு ஓடிடிக்கான விஐபி சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. கூடவே வந்து 200 GB பர் மந்த் வந்து உங்களுக்கு டேட்டா கொடுக்குறாங்க. அதே ஏர்டெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் வாய்ஸ் கால்ஸ், எஸ்எம்எஸ் இருக்குது. 1 yearக்கான அமேசான் பிரைம் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. 150 GB டேட்டா தராங்க. வோடஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து உங்களுக்கு அன்லிமிட்டட் டேட்டா அதுக்கப்புறம் அன்லிமிட்டட் காலிங் இருக்குது, பட் எஸ்எம்எஸ் வந்து 100 அப்படின்னு வந்து இங்கே லிமிட் பண்ணுறாங்க. அதோட வந்து உங்களுக்கு அமேசான் பிரைம் வந்து 1 yearக்கான ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் தராங்க. அதே ₹1500 போஸ்ட்பெய்ட் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ வந்து 1499 பிளான் வச்சுருக்காங்க. ஏர்டெல் வந்து 1599 வச்சுருக்காங்க. வோடஃபோனில் எந்த பிளான்ஸுமே கிடையாது. ஸோ இங்கே வந்து அகெயின் வந்து உங்களுக்கு அன்லிமிட்டட் வாய்ஸ் கால், எஸ்எம்எஸ் இருக்குது. ஓடிடிக்கான எல்லா சப்ஸ்கிரிப்ஷனும் இருக்குது. 300 GB டேட்டா இருக்குது. அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து அன்லிமிட்டட் டேட்டா அண்ட் வாய்ஸ் கால்ஸ் டு யூஏஇ அண்ட் யூஎஸ்ஏ அப்படின்ற ஒரு ஆஃபரும் வந்து அடிஷ்னலாக ஜியோவில் கொடுக்குறாங்க. ஏர்டெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அன்லிமிட்டட் டேட்டா, அன்லிமிட்டட் வாய்ஸ் கால், அன்லிமிட்டட் எஸ்எம்எஸ், உங்களுக்கு அமேசான் பிரைம்க்கான 1 year சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க இந்த பிளானுக்கு கீழே. ஸோ ஃபைனல் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பெஸ்ட்டாக இருக்குது. ஏர்டெல்லும் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுதான் ஜியோ வர்சஸ் ஏர்டெல் வர்சஸ் வோடஃபோனுடைய போஸ்ட்பெய்ட் கம்பேரிசன். ஸோ இதில் உங்கள் சாய்ஸ் என்னது, எது பெஸ்ட்டாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.